எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஈஸியாக இருக்கிற ஒரு வெரைட்டி புட்டோட ரெசிபி தான் செய்ய போகிறது. பாலக் புட்டு. புட்டோட ரெசிப்பியும் புட்டு ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டுலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு கப் அளவுக்கு புட்டு மாவு இங்கே எடுத்துருக்கு. ஒரு கப்புனா அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். புட்டு ஃப்ளோர்னு அரிசி மாவு தான், ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு அது அங்கே இருக்கட்டும். கூடவே பாலக்கீரை தான் எடுத்துருக்கு. பாலக்கீரை எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கீரை சீக்கிரம் வெந்திடும். அதே மாதிரி இது நல்லா நெய் மாதிரி அரைச்செடுக்க முடியும். இதில் வாட்டர் கண்டென்ட், தண்ணியோட கண்டென்ட் நிறைய இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் இது பாதி வேகிற வரைக்கும் ஆவியில் வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ ஆவியில் சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். ஃபுல்லாக வெந்து தண்ணி எதுவுமே வற்றி ட்ரை ஆகி போகக்கூடாது. இதே மாதிரி பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சிக்குள்ளே போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா நெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸ் நம்ம எடுத்து வச்ச புட்டு மாவுக்குள்ளே போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே புட்டு ஃப்ளோர் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தண்ணி தொளிச்சு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நம்ம அரைச்சி சேர்த்தா பாலக்கோட அந்த திக்காக இருக்கிற பேஸ்ட்டு சேர்த்தா மிக்ஸ் பண்ணியிருக்கு. நல்லா கட்டி இல்லாமல் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் நேரம் ஒரு 30 நிமிஷம் மினிமம் மூடி வைக்கணும். அந்த கொஞ்சம் ரவா சைஸில் இருக்கிற மாவாக இருக்கிறதுனால அது நல்லா ஊறணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், மாவு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கீரை அரைச்சி அதே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. புட்டு மாவு மிக்ஸ் பண்ணி மினிமம் 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அப்போ புட்டு நல்லா சாஃப்டாகி கிடச்சிடும். மாவு ட்ரை ஆகி போயிடுச்சு அப்படின்னா புட்டு ஹார்டாகி போயிடும், கட்டியாக போயிடும். அதே மாதிரி தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படி இருந்தாலும் புட்டு கட்டியாகி போயிடும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், புட்டு குட்டியில் முதல்ல தேங்காய் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா பாலக் புட்டோட மிக்ஸும் அதில் சேர்த்துருக்கு. இந்த புட்டு நான் இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நடுவில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பாலக் மிக்ஸு அதில் சேர்த்து ரொம்ப அமர்த்தி விடக்கூடாது. நம்ம புட்டு குட்டியில் மாவு ஃபில் பண்ணும்போது ரொம்ப அமர்த்தி விட்டுருச்சு அப்படின்னாலும் புட்டு கட்டியாகி போய்டும். இதே மாதிரி சாஃப்டாக அமர்த்தினதுக்கப்புறம் குக்கருக்கு மேலே வச்சு இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம். குக்கருக்கு மேலே வைக்கிற புட்டு குட்டி தான் எங்கிட்ட இருக்குது. அதனால் குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் புட்டு குட்டி மேலே வச்சு புட்டு குட்டியிலே ஆவி ஏறி மேலே வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு பாலக் புட்டோட ரெசிபி தான் இது. கீரை அரைச்சி ஊற்றி செஞ்ச புட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இதுக்கு கீரையோட பெரிய ஸ்மெல் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைட்டாக இருக்கிற நல்ல ஒரு மணமாக தான் இருக்குது இந்த புட்டுக்கு. பச்சையாக நம்ம கீரை அரைச்சி ஊற்றி செய்யும்போது இந்த புட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மணம். கீரை நல்லா தெரியும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வேக வச்சுட்டு கீரை அரைச்சி ஊற்றிருக்கு. அதே மாதிரி நம்ம வெள்ளை புட்டுக்கு, ஒயிட் கலர் இருக்கிற புட்டுக்கு மேட்ச் ஆகிற எல்லா குழம்புமே இந்த பாலக் புட்டுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.